அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 6ஆம் ஞாயிறு. இன்றைய வாசகங்களில் முதல் வாசகமான சீராக்கின் ஞான நூலில் எடுத்த உடனே சொல்லப்பட்டிருப்பது, நீ விரும்பினால் கட்டளைகளை கடைப்பிடி என்று. பதிலுரை பாடலின் பல்லவி அதை இன்னும் கூர்மையாக, ஆண்டவர் திருச்சட்டப்படி நடப்போர் பேறு பெற்றோர் என்று சொல்கிறது. 2ஆம் வாசகத்தில் ஆண்டவரின் கட்டளைகள், இறை பற்று மற்றும் இறை ஞானம் இவையெல்லாம் இயேசுவின் மூலம் வெளிப்படுகின்றது என்று தெரியப்படுத்துகின்றது. இந்த இயேசுதான் இன்றைய நற்செய்தியில் தெள்ளத் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்கிறார். ஆண்டவருடைய கட்டளைகளை வெறும் பெயரளவில், அதாவது கடமைக்கு கடைபிடிக்காமல், அதன் அர்த்தத்தை முழுவதும் உணர்வதோடு மட்டுமல்லாமல் நுட்பத்தோடு பின்பற்ற வேண்டும் என்று சொல்கிறார். நாமும் எவ்வளவோ பக்தி முயற்சிகளை, தர்ம காரியங்களை செய்கிறோம். ஆனால் அவற்றையெல்லாம் பொருள் உணர்ந்து செய்கிறோமா என்று யோசிப்பது நல்லது. நான் சிறு பிள்ளையாக இருந்த பொழுது மாலை நேரத்திலே ஆலயத்தில் ஜெபமாலை சொல்வார்கள். அதன் முடிவில் மாதாவின் மன்றாட்டு மாலை சொல்லப்படும். உதாரணத்திற்கு, ஞானம் நிறைந்த பாத்திரமே என்று கோயில் பிள்ளை சொன்னால், எல்லோரும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்ல வேண்டும். ஆனால் நிறைய பேர் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்வதற்கு பதிலாக, குறிப்பாக சிறுவர்கள், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளலாம் என்றோ, எங்களுக்காக வேண்டிக்கலாம் என்றோ அவசரமாக சொல்லுவார்கள். பல நாள் இதற்கு என்ன அர்த்தம் என்று தெரியவில்லை. என்னடா இது, வெண்டிக்காய், அதாவது வெண்டைக்காய் என்றெல்லாம் சொல்கிறார்களே என்று நினைத்து கொண்டே அருகில் இருந்தவர்களை கேட்டால், பேசாமல் எல்லாரும் சொல்றத போல சொல்லுடா என்று சொல்லிவிட்டு அதை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பிற்பாடு நான் அந்த செப புத்தகத்தை ஒரு நாள் பார்க்கும் பொழுது எனக்கு புரிந்தது, அதில் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று அச்சிடப்பட்டிருந்தது. அரைகுறையாக கேட்டு கேட்டு அதையே கிளிப்பிள்ளை போல சொல்வதோ அல்லது சில பழக்க வழக்கங்களை கடைபிடிப்பதோ இன்று வரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் இப்பொழுது நேரம் கருதி ஒரு சிறிய உதாரணத்தை தான் சொன்னேன். இது போன்று எவ்வளவோ காரியங்கள் நாம் நாள்தோறும் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இயேசு வாழ்க்கையை அணுகிய விதமே வேறு. இந்த வாழ்க்கையை அவர் மிக நுட்பமாக பார்த்தார். அது எப்படிப்பட்டதென்றால், கவனமாக வாசலை கூட்டி, தண்ணீர் தெளித்து, கோலம் போட்டு, அதை இன்னும் அழகுபடுத்த ஏராளமான வண்ணங்களையும் மலர்களையும் வைத்து அலங்கரிப்பதை போன்றது என்று சொல்லலாம். அவசர கோலம் என்பார்களே, அதுபோல அல்ல. எல்லோரும் சொல்வதைப் போல கொலை செய்யாதே என்று சொல்லாமல், அதற்கு காரணமான சினத்தையே, அதாவது கோபத்தையே விட்டுவிடு என்று சொல்கிறார் இயேசு. எல்லோரையும் போல விபச்சாரம் செய்யாதே என்று சொல்லாமல், அதன் ஆரம்ப புள்ளியான இச்சையை விட்டுவிடு என்கிறார் இயேசு. இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டும் என்றால், அற்ப பாவம் கொஞ்சம் கொஞ்சமாக சாவான பாவத்திற்கு இட்டு செல்வதை போலத்தான் இது. இன்னும் ஒரு உதாரணம், மயிலிறகு எடை குறைவாக இருந்தாலும் அதை அளவுக்கு அதிகமாக ஒரு வண்டியிலே ஏற்றினோம் என்றால், வண்டியின்
அச்சை கூட அது முறித்துவிடும் என்று இலக்கியத்தில் நாம் படித்திருப்போம். இதுதானே பெரிய விஷயமா என்று, சிறிய விஷயம்தானே என்று சிறு சிறு குற்றங்களை செய்து கொண்டே இருக்கும் பொழுது அது நாளடைவில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மை சாவான பாவத்திற்கு அழைத்து சென்றுவிடும் என்பதை நாம் மறக்கக்கூடாது. ஒரு தாய் வயிற்றில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சொத்துக்காக வம்பு, வழக்கு, வாய்தா என்று அலைகிறவர்கள் மத்தியில் சமரசம் செய்து கொண்டு நிம்மதியாக வாழ அறிவுறுத்துகின்றார் இயேசு. இப்படியெல்லாம் இறைவனின் கட்டளைகளை ஆய்ந்து அறிந்து நுணுக்கமாக கடைபிடித்து கற்பித்த இயேசுவை மறைநூல் அறிஞர்கள், பரிசேயர் போன்றோர் எதிரியாக பார்த்ததற்கு காரணம், அவர்கள் கடவுளுடைய கட்டளைகளை அர்த்தம் உணர்ந்து கடைபிடிக்காமல், கற்பிக்காமல், நாங்கள் வைத்ததுதான் சட்டம் என்று வாழ்ந்ததுதான் காரணம். மற்றவர்களால் வித்தியாசமாக பார்க்கப்பட்ட இயேசுவின் நுணுக்கமான கருத்துக்களையோ வாழ்க்கையையோ எல்லோரும் புரிந்து கொள்ளவில்லை. நிர்வாணமாக இருக்கின்றவர்கள் வசிக்கும் ஊரில் ஒருவர் மட்டும் ஆடையோடு திரிந்தால் எப்படி இருக்கும்? அப்படி ஆடையோடு இருக்கின்ற மனிதரைப் போலத்தான் இயேசுவின் நிலை அன்றைய காலகட்டத்தில் இருந்தது என்று கூட சொல்லலாம். இறுதியாக, ஆனால் உறுதியாக, இயேசு இன்றைய நற்செய்தியில் சொல்வது பேச்சை குறை என்பதுதான். வார்த்தை அம்பை போன்றது. இந்த அம்பினால் நமக்கு ஆபத்து என்பதை மறந்து விடுகிறோம். உதாரணமாக, ஒரு காட்டில் வாழ்ந்து வந்த மக்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. காட்டில் வேட்டைக்கு செல்பவர்களுடைய அம்பு குறி தவறி எங்கேயாவது விழுந்து விட்டது என்றால் அதை தேடி எடுக்கின்ற வரை காட்டிலேயே திரிவார்களாம். காரணம், அந்த தொலைந்து போன அம்பே தங்களை திருப்பி தாக்கி கொன்றுவிடும் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. அன்றாடம் பேசுகின்ற வார்த்தைகளில் கவனமாக இருப்போம். இல்லையென்றால் அதுவே நமக்கு ஆபத்தாக முடிந்துவிடும்.